Dear students, so in the lecture video design of shafts based on rigidity modulus பத்தி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி யூடியூப் வீடியோ சேனல்ல இருக்கு. ஸோ அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். Determine the diameter of a solid shaft which will transmit 300 kilowatt power at 250 rpm speed. The maximum shear stress should not exceed 30 Newton per mm square. This is tau value, and twist should not be more than 1 degree theta in a shaft length of 2 meter. Length of the shaft is also mentioned in the problem. Take the value of modulus of rigidity as 1 into 10 power 5 Newton per mm square. So this is C. So in the previous problem it was asked to find out the diameter of the shaft as well as the length of the shaft. ஓகே, ஸோ அங்கே என்னென்ன டேட்டாலாம் அவைலபிளாக இருந்ததோ எல்லா டேட்டாவும் இந்த ப்ராப்ளத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. இன் அடிஷன் டு தட் லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட் ஹஸ் ஆல்சோ பீன் மென்ஷன்ட் இன் த ப்ராப்ளம். ஒன்லி diameter is unknown, that is asked to find out. ஓகே, ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாலாம் எழுதிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், டயமீட்டர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு என்ன விஷயங்கள் மட்டும் தேவை போதுமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர், ஸ்பீடு as well as shear stress. மூணு மட்டும் இருந்ததுனாலே P is equal to 2 pi nt by 60 ஃபார்முலா யூஸ் பண்ணி டார்க் கால்குலேட் பண்ணிட்டு டார்க் is equal to pi by 16 tau d cube யூஸ் பண்ணீங்கன்னா with the aid of shear stress value டைரக்டாக நமக்கு டயமீட்டர் கிடச்சிரும். பட் அடிஷனலாக உனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா தீட்டா வேல்யூ, லென்த் வேல்யூ, தென் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ எல்லாமே இருக்குது. கரெக்டாக? ஸோ அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எல்லாம் நோட் பண்ணிக்கோ. Power transmitted P is equal to 300 kilowatt, 300 into 10 power 3 watt. Speed N 250 rpm. Shear stress tau 30 Newton per mm square. 30 into 10 power 6 Newton per meter square. Theta is equal to 1 degree. Pi by 180 radian. Length of the shaft L is 2 meter. Modulus of rigidity C 1 into 10 power 5 Newton per mm square. So 1 into 10 power 5 into 10 power 6 10 power 11 Newton by meter square. Okay, to find the diameter of the shaft for the safe design. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோமோ அதே அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். திஸ் இஸ் கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கோப்பா. பேஸ்ட் ஆன் தி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டயமீட்டர் ஃபஸ்ட் கேஸில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மெத்தடாலஜி உனக்கு தெரியும். P is equal to 2 pi nt by 60. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 300 into 10 power 3 is equal to 2 pi into speed 250 rpm into t divided by 60. ஸோ ரிசால்வ் பண்ணிங்கன்னா டார்க் வேல்யூ 11,459.1559 நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும். ஸோ நவ் டார்க் ஃபார்முலா pi by 16 tau d cube, where tau is the maximum shear stress value. அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ டைரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டயமீட்டரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். 11,459.1559 is equal to pi by 16 into tau value is 30 into 10 power 6 Newton by meter square into d cube. ஓகே, ஸோ ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா d cube ஓட வேல்யூ 1.9453 போயிட்டே இருக்கும்பா into 10 power minus 3. ஸோ இதிலிருந்து டயமீட்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.124834 SI யூனிட்டில் தான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுமே SI யூனிட்டில் மீட்டரில் கிடச்சிருக்கும். மில்லிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா 124.834 மில்லிமீட்டர் டயமீட்டரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ திஸ் அனாலிட்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஸோ செகண்டரி
உனக்கு வேற என்னென்ன டேட்டாலாம் இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா, லென்த்து, சி இதெல்லாம் வச்சு ஃபர்தராக நம்ம மூவ் பண்ண முடியும் போல. கரெக்டா? ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 2ல we can predict the diameter value based on the rigidity modulus value. C value is given. We know the torsion expression as T by J equal to C theta by L is equal to tau by R. Correct? So இதில் உனக்கு angle of twist value கொடுத்திருக்காங்க, modulus of rigidity C value தெரியும், length value தெரியும். So left hand side right hand side இருக்க டேர்ம்ல நம்ம எது கூடனாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ left hand side உள்ள ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் வேல்யூ நமக்கு தெரியும். J value can be calculated using the formula pi by 32 d power 4 for solid circular shaft. கரெக்டா? ஸோ அதனால இந்த ரெண்டையும் மட்டும் இப்போ ரிலேட் பண்ண போகிறோம். So polar moment of inertia J, formula for solid circular shaft is pi by 32 d power 4. So T value has already been calculated as 11,459.1559 Newton meter divided by J formula pi by 32 into d power 4 is equal to modulus of rigidity C value 1 into 10 power 11 Newton by meter square into angle of twist value 1 into pi by 180 radian divided by length of the shaft plus 2 meter. So d power 4 மட்டும் unknown-ஆ இருக்கும் இல்லையா? So d power 4-ஐ resolve பண்ணி calculate பண்ணீங்க அப்படின்னா d power 4 value 1.3375 into 10 power minus 4னு கிடைக்கும். So இதிலிருந்து d value, diameter value calculate பண்ணீங்கன்னா 0.107542 meter. millimeterல மாத்திக்கிட்டீங்கன்னா 107.542 millimeter. So ரெண்டு கேசஸ்ல ரெண்டு மெத்தடாலஜில we have determined the value for the diameter of the shaft. So case 1ல diameter value என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா d is equal to 124.834 millimeter. Case 2ல diameter value has been calculated as 107.542 millimeter. So இந்த ரெண்டு diameterல எந்த diameter safe diameter நம்ம suggest பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருக்குதுல maximum value of diameter or diameter of the shaft for safe design. One 124.834 millimeter. So approximately 125 millimeter. எதுக்காக மேஜர் டயமீட்டரை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த மைனர் டயமீட்டர் இருக்கு இல்லையா, சின்ன டயமீட்டர் வேல்யூ. ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போ எகைன் t is equal to pi by 16 tau d cube ஃபார்முலாவில் இந்த டயமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் மினிமம் டயமீட்டர் யூஸ் பண்ணி டார்க் எவ்வளோ டார்க் வேணுமோ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு இல்லையா ஷியர் ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை விட அதிகமான வேல்யூ கிடைச்சிரும்பா டவோட வேல்யூ ஃபார் இப்போ கால்குலேட் பண்ண மினிமம் டயமீட்டர் கண்டிஷனுக்கு. ஸோ அதனால ஆல்ரெடி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஹாஸ் பீன் லிமிட்டட், இதுதான் வேல்யூ அப்படின்னு. ஸோ மேஜர் டயமீட்டர் வேல்யூவை நீங்கள் சேஃப் டயமீட்டராக வச்சு டிசைன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட டிசைன் சேஃபாக இருக்கும். கரெக்டாக? ஸோ தி டயமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் ஷுட் பி 125 millimeter. அவ்வளோதான் ப்ராப்ளம் தான்.